வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 793 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் முதல் கட்ட போர் நிறுத்தம் என்பது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது. கடைசியாக இருக்கும் ஒரே ஒரு போர்க்கைதியின் உடலை மட்டும் ஒப்படைப்பதற்கான வேலை நடந்து வருகிறது. அதற்கான தேடுதல் பணிகள் தீவிரமாக இருக்கின்றன. இதே சமயத்தில் அதன் அரசியல் பிரிவு தலைவர்களில், ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒசாமா ஹம்தான் ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தார். அதில் நாங்கள் 2ஆம் கட்ட போர் நிறுத்த நகர்வுக்கான வேலையில் அந்த வேலைக்காக காத்திருக்கிறோம், அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே சமயத்தில் மேலும் அதில் கவனிக்கத்தக்க ஒன்றாக 5 முதல் 10 வருடங்கள் வரை நாங்கள் ஆயுதத்தை மௌனிக்கிறோம் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு அவர்கள் கேட்டிருந்த நிபந்தனை என்பது பாலஸ்தீன் சுதந்திரம் என்ற இடத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை நகரும் பட்சத்தில் அதற்கான வழிகளை நாங்கள் செய்கிறோம், 5 முதல் 10 வருடங்கள் வரை நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதேபோல் வெனிசுவேலா, ஈரான், லெபனான், முக்கியமாக சிரியா என பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் நகர்வுகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில். வணக்கம் தோழர். தோழர், இந்த நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஒசாமா ஹம்தான் பேசினதுல ஒரு வார்த்தையை நான் நல்லா கவனிச்சேன். என்னன்னா, பாலஸ்தீன் சுதந்திரம் அந்த இடத்த நோக்கி இது நகரும் அப்படின்னா நாங்க 5 10 வருஷத்துக்கு ஆயுதங்களை மௌனிக்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆயுதங்களை மௌனிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை படிச்ச உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, மே 17ஆம் தேதி தான் ஞாபகம் வந்துச்சு. 2009 மே 17ஆம் தேதி விடுதலை புலிகள் சொன்ன இதுதான், we are ready to silence our weapons அப்படின்னு. அவங்க லே டவுன் யுவர் வெப்பன் அப்படின்னு கேட்டப்போ, ஆயுதங்களை கைவிடுங்க அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கு முடியாது, ஆயுதங்களை மௌனிக்கிறோம் அப்படின்னு தான் விடுதலை புலிகள் சொல்லியிருந்தாங்க. அதே வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு எத்தனை இருக்கு? ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது நடந்தா தான் இன்னும் ஒரு தெளிவான நிம்மதியான வாழ்க்கை அந்த மக்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, நம்மளுடைய நம்பிக்கைங்கிறது அதுதான் அதை நோக்கி நகருங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். ஆனா நகருமாங்கிறது தான் கேள்வி. நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா குறைவானதா தான் கருதப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் கடந்த கால வரலாறை பார்த்தோம்னாக்க அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ ஹமாஸினுடைய லீடர்ஷிப்ல இருந்து சொல்லியிருக்கிற இந்த தகவல்கள் என்னன்னா, இவங்க இன்னைக்கு நேற்றுக்கு இந்த தகவல்களை சொல்லலை. அதாவது அவங்க கேட்கறது என்னன்னாக்க, ஒரு நிரந்தரமான அமைதி, ஒரு நிரந்தர அமைதி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க நீண்ட நாட்களா கேட்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் அதனால விட்டு கொடுக்கல. கோரிக்கைகளை விட்டு கொடுக்காம நீண்ட நாள் அமைதியை எங்க மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஸோ பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனைகளை அணுகுவோம், ஆனா போரை எங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. பல முறை இந்த இந்த ப்ரப்போசல் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நாங்க ஆயுதங்களை ஸ்டோர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம், மௌனிச்சு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா அதற்கான உத்தரவாதங்கிறது இஸ்ரேல் எங்க மீது மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிக்க கூடாது. இந்த நீண்ட அமைதிங்கிறது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ட்ரூஸ் தேவை அப்படிங்கிறது தான் அவங்க கேட்கறது. அதுதான் 2006 தொடங்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2006ல இருந்து அவங்க இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீண்ட நாள் அமைதி வேணும், அதற்கு நாங்க சம்மதிக்கிறோம், ஆயுதங்களை நாங்க மௌனிச்சு வைக்கிறோம், நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்தாம இருக்குங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அதுதான் இப்பவும் கேட்கிறாங்க. இப்பவும் கேட்கறது அதுதான் கேட்கிறாங்க. ஆனா இந்த 2006 தொடங்கி அவங்க இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ப்ரப்போசலை. இதுக்கு ஒரு முறை கூட இஸ்ரேல் சம்மதம் தெரிவிச்சதில்லை. அப்ப இஸ்ரேல்ங்கிறது ஒரு காலத்திலயும் அமைதியா இருக்க விடாது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல யாரு தடையா இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் தான் தடையா இருக்கு. ஸோ அதனால இப்பவும் அதே ப்ரப்போசலை தான் சொல்றாங்க. இப்போ அவங்க கிரெடிபிள் பாத்வே டு பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க கேட்கறது. இது ஏன்னா இந்த அரபு நாடுகள் இதை தான் டாக்கிங் பாயிண்டா வச்சிருக்கிறானுங்க. ஒவ்வொரு முறையும் சொல்றதுன்னா கிரெடிபிள் பாத்வே டு
பாலஸ்தீன் ஸ்டேட். பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்கான வழிமுறைகளை வந்து ஆரம்பிக்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையை. இப்போ சவுதி அரேபியா சமீபத்துல கொடுத்திருக்கிற டிமாண்ட் என்னன்னாக்கா, நாங்க வந்து இஸ்ரேல் கூட நார்மலைஸ் பண்றதுக்கான தேவை எதுல இருந்து தொடங்கும் அப்படின்னா, கிரெடிபிள் பாத்வே டு பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். அதற்கான வழிதான் முதல்ல திறக்கிறது தான், வழியை திறந்து அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறது தான். அது முடிவா எட்டுறது இல்லை, அதை சொல்லல சவுதி அரேபியா. முடிவா எட்டுனுச்சுன்னா தான் நான் வந்து என்னுடைய டிப்ளமேட்டிக் சேனலை திறந்து உங்க கூட உறவு வச்சுப்பேங்கிறத சொல்லலை. அதை பத்தின பேச்சுவார்த்தைகளை நீங்க ஆரம்பிச்சு அதற்கு நடைமுறைகளை ஆரம்பிங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கூட நான் வந்து சுமூகமான உறவை வந்து மெயின்டைன் பண்றேங்கிறது தான். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கோரிக்கையா தான் வந்து இந்த சீஸ்ஃபயர்லயும் அவனுங்க ஒரே ஒரு லைனை வந்து போட்டிருக்கிறானுங்க. இந்த கடைசியா கொடுத்த அந்த காம்ப்ரஹென்சிவ் பிளான் சொல்லி இவனுங்க கொடுத்த அந்த 20 பாயிண்ட் பிளானுங்கிறதும் ஒரு ஒரு வாசகமா அதை போட்டிருக்கிறானுங்க. நம்ம வந்து ஒரு அதாவது இந்த பீஸ் ப்ராசஸ்ல தொடர்ந்து வந்து நம்ம செயல்பட்டு எப்போ ஒரு நாள் வரும், அந்த நாள்ல வந்து நம்ம பாலஸ்தீன் ஸ்டேட்டுங்கிறத பத்தி பேச ஆரம்பிப்போம் அப்படிங்கறத அந்த சீஸ்ஃபயர் இதுல வந்து போட்டிருக்கானுங்க டாக்குமெண்ட்ல. இப்போ அதான் கேட்குறாங்க இவங்களும், இது நடைமுறைக்கு வராது, இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கிறது தெரிஞ்சே தான் கேட்குறாங்க. இப்போ ஏன்னா இவனுங்க எல்லாமே தெரிஞ்சுதான் எல்லாமே பேசுறானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அவங்களும் பேசுறாங்க. இதுல எதுவும் முடிவுக்கு வராதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நைவிட்டியா இல்லை அவங்க பலஸ்தீனியர்கள், அந்த அளவுக்கு நைவிட்டியா இல்லை. ஆனா தெரிஞ்சும் பேசுறாங்கன்னா அப்ப இவங்களுக்கு இவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தவிர்த்து இந்த சீஸ்ஃபயரினுடைய 2ஆம் கட்டம்ங்கிறது நடக்குமாங்கிறது தெரியல, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல. நெத்தன்யாகு 28ஆம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் போறான். போறப்ப பேச்சுவார்த்தை ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அந்த பயணத்தினுடைய நோக்கம் வந்து ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு. அடுத்த பெரிய போருக்கான தயாரிப்பு பணிக்கு ஈடுபடுறதுக்காக போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கருதப்படுது. ஒருவேளை இத வந்து அந்த டயத்துல பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கூட போகலாம். ட்ரம்ப் வந்து எப்பவுமே வந்து ஒரு விளம்பர பிரியன். ஸோ அதனால ஒரு பெரிய கிராண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் லைம் லைட்ல இருக்க முடியும். ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கூட போகலாம். ஒருவேளை அப்போ போறப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அன்டில் தென் நமக்கு வந்து இவங்களுடைய வரலாறை பார்க்கும்போது இது இவங்க மேல நம்பிக்கை கிடையாது. இவங்க வந்து எப்பவுமே நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வந்து இவனுங்க பேசுவானுங்களே தவிர இவனுங்க உண்மையை பேச மாட்டானுங்க. ஸோ அதனால இவனுங்களுடைய பிளான் பிரகாரம் இது வந்து செகண்ட் ஃபேஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவனுங்கள்ட்ட எந்த பிளானுமே இல்லை. செகண்ட் ஃபேஸ்ல பண்றதுக்கு இவனுங்கள்ட்ட எந்த பிளானும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றது, செகண்ட் ஃபேஸ்க்கு போயிட்டு முதல்ல வித்ட்ரா பண்றதுக்கு தயாரா இல்லை. அவனுங்க எல்லோ லைன் தான் இவங்களுடைய புது பார்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃபினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து சொல்றான். அப்போ அது வந்து எல்லோ லைன் வந்து பார்டரா மாறிடுச்சுன்னா அப்ப இந்த பீஸ் பிளானுடைய ஒட்டுமொத்தமும் போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல எதுவுமே கிடையாது. அதுல சொல்லியிருக்கிறது ஹமாஸ் ஏத்துக்கிட்டது எல்லாமே எந்த பின்னணி இல்லைன்னா இஸ்ரேல் படைப்பிரிவுகள் வந்து அந்த எல்லோ லைன்ல இருந்து வெளியேறி காசாவை ஒட்டுமொத்தமா விட்டு வெளியேறணுங்கிறது தான் ஒட்டுமொத்தமான பிளானும். அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், இதுதான் இவங்களுடைய புது லைனு, இதுதான் வந்து பார்டர் இனிமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அப்ப நோக்கமே வந்து அவனுங்களுக்கு வெளியேறணுங்கிறது நோக்கம் இல்லை. இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. அதற்கு பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துறானுங்க. ஒருவேளை வந்து போர் நடக்காம இதெல்லாம் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லதுன்னு நினைக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. அதற்கு எப்படி வந்து அனுமதிக்க முடியும்? ஸோ அனுமதிச்சா பெரிய குண்டு வீச்சுகள் வந்து பண்ணுவானுங்க. ஸோ அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால இது பெரிய சிக்கலுக்குரியதா தான் இருக்கு. அடுத்து என்ன நகரும், எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் போன முறை சொன்ன மாதிரிதான். நமக்கு நம்பிக்கையா வர மாட்டாங்குது. என்ன நடக்குங்கிறது நடந்ததுன்னா தான் தெரியும். அன்ட்ரா எல்லாம் சொல்லுது, உலக நாடுகள் எல்லாம் கை விட்டுட்டீங்களா காசாவை? எவ்வளவு மோசமான நிலைமையில அவங்க அந்த மக்களை வந்து தள்ளிட்டு இருக்குது இஸ்ரேலு. இன்னமும் வந்து உணவுப் பொருட்கள் போறத சுத்தமா தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அன்ட்ரா கோபமாக கேள்வி எழுப்பியிருக்கு. அதுக்கு உடனே வந்து
இன்னொரு தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்ரா வந்து தீவிரவாத பட்டியலை சேர்த்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நிர்வாகத்தை உள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க. அயோக்கியத்தனம் பண்றதெல்லாம் எல்லாமே வெளிப்படையா தான் பண்றாங்க. எதுவுமே வந்து மறைக்கிறதுலாம் இல்லை. எல்லா அயோக்கியத்தனத்தையும் வெளிப்படையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே இதுல வந்து இப்ப லெபனான் கூட ஊடான அந்த இது வந்து அதிகரிச்சுட்டு வரதா சொல்றாங்க. கண்டிப்பா போர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம போன தடவை ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க போப்பாண்டவர் வர்ற வரைக்கும் இதுக்காக தான் காத்துட்டு இருக்குது ஹெஸ்புல்லா, அதுக்கப்புறம் வேற மாதிரி இது நகரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அங்க? இன்னும் அடுத்து போருன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சா? எப்படி இருக்கா அதை பத்தி சொல்லுங்களா? போருங்கிறது எப்பவுமே கன்ஃபார்ம்டு ஒண்ணுதான். எப்பங்கிறது மட்டும்தான் வந்து வேறுபட்டதை தவிர போர் நடக்குங்கிறது உறுதியா தெரிஞ்சதுதான். அதனால போருங்கிறது தற்கால தடை தான். ஏன்னா அவனுங்க வந்து போர்ல வந்து அந்த டயத்துல வெற்றி அடைய முடியல. ஒரு முயற்சி எடுத்தானுங்க. தலைமையை வந்து வீழ்த்தினதுக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுத்தோம்னா ஹிஸ்புல்லா வந்து டிமோரலைஸ் ஆயிடும். கம்ப்ளீட்டா வீழ்த்திட்டு உள்ளுக்கு நுழைஞ்சு கம்ப்ளீட்டா பிடிச்சிடலாங்கிறது தான் அவனுங்களுடைய நோக்கமா இருந்தது. அது 66 நாளுக்கு அப்புறம் தெரியல, முடியல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அவனுங்களுடைய பிளானை வந்து அவனுங்க ரீகன்சிடர் பண்ணானுங்க. அதை வந்து ஆல்டர் பண்றதுக்காக தான் வந்து அந்த போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டானுங்க. அதைத்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாக்குதல் வந்து தீவிரப்படுத்தினானுங்க. கட்டுப்பாடை வந்து தீவிரப்படுத்தினானுங்க. 5 பாயிண்ட்டை வந்து விட்டு வெளியேற முடியாதுன்னு சொல்லி புதுசான இடங்கள் எல்லாம் வந்து பிடிச்சி அவனுங்களுடைய செக் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டானுங்க. இப்பவும் வெளியேறல, இது வரைக்கும் வெளியேறல. அவனுங்களுடைய பார்ட்ல வந்து அந்த சீஸ்ஃபயர்ல என்னென்னலாம் இருந்ததோ அதை எதையுமே அவனுங்க பண்ணல. தினம் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறானுங்க. எந்த நாளும் வந்து அவனுக்கு தாக்குதலை நிறுத்தல. பொதுமக்களை தாக்குறானுங்க, குடியிருப்பு பகுதியை தாக்குறானுங்க, நிறுவனங்களை தாக்குறானுங்க, தொழிற்சாலைகளை தாக்குறானுங்க. எந்த சிவில் கட்டமைப்பும் இயங்க முடியாத அளவுக்கு தாக்குதலை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. உச்சகட்டமா வந்து ஹிஸ்புல்லாவினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபா இருந்த தபாய் அப்படிங்கிறவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால எதையுமே வந்து அவனுங்க ஸ்டாப் பண்ணல. சொன்னதை எதையுமே ஸ்டாப் பண்ணல. போர்ல வந்து அடி வாங்கி தாங்க முடியலங்கிறதுனால அதை விட்டுட்டு புது ரூட்டை எடுத்து ஹைபிரிட் வார்ஃபேர் நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. தாக்குதலை நிறுத்தாம நடத்துறானுங்க. அதற்கு கேரண்டர்ஸ் எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல. லெபனான் அரசாங்கமும் ஒன்றும் கேட்கிற மாதிரி தெரியல. லெபனான்ல ஒரு அரசாங்கமே உண்மையா சொல்ல போனா இல்ல. அது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட், அவ்வளவுதான். அங்க அரசாங்கம்ங்கிறது இல்ல, கம்ப்ளீட் அனார்கி தான் அந்த நாடு. அனார்கிக்கு வந்து சரியான உதாரணங்கிறது லெபனான் தான். இங்க அரசாங்க கட்டுப்பாடு கிடையாது. அரசாங்க இராணுவம் வந்து உருப்படியா வேலை பார்க்கறது கிடையாது. அரசு இயங்குறது கிடையாது. பொருளாதாரத்தை அரசு மேனேஜ் பண்றது கிடையாது. எதுவுமே கிடையாது. எந்த உதவியும் அரசாங்கத்துல இருந்து மக்கள்கிட்ட கிடைக்கிறது கிடையாது. எதுவுமே கிடையாது. அங்க மக்களுக்கு உதவி பண்றது, தெருக்கூட்டுறது, சிவில் ஒர்க் பண்றது எல்லாமே ஹிஸ்புல்லா தான். ரீகன்ஸ்ட்ரக்ஷன், போர்ல சேதமடைஞ்ச வீடுகளை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது, புதுசா வீடுகளுக்கு காசு கொடுத்து வீடு கட்ட சொல்றது, லோன் கொடுக்கறது, நகையை வச்சு வட்டி இல்லா கடனை கொடுத்து மக்களுக்கு உதவி பண்றது, எல்லா மக்களுக்கும் உதவி பண்றது. சியா முஸ்லிம் மட்டும் கிடையாது, சன்னி முஸ்லிம் கடன் வாங்கலாம், கிறிஸ்துவர்கள் கடன் வாங்கலாம், ட்ரூஸ் மக்கள் கடன் வாங்கலாம், யார் வேணாலும் கடன் வாங்கலாம். வாங்கிக்கிட்டு கடனை வந்து வட்டி இல்லாம வந்து திரும்ப கொடுத்துட்டு நகையை மீட்டுக்கலாம். இதை கொண்டு பண்றது ஹிஸ்புல்லாவினுடைய பேங்க் தான். ஸோ அதனால அங்க ஒரு அரசாங்கமே கிடையாது. ஆக்சுவலா வந்து பேருக்கு பப்பட்டா ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா வந்து ஏதாவது பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து ஸ்டாப் பண்ணிடும், பண்ணக்கூடாதுன்னு. பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அங்க அரசாங்கமே கிடையாது. அதனால இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கோ இல்லை இந்த இந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்றதுக்கு இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் கிடையாது. நான் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அவனுடைய கையாளா இருக்கிறான். அவன் 2 பேரும் தான் கேரண்டரு. அதனால அரசாங்கமும் ஒன்றும் பெருசா கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதனால எதுவுமே அங்க ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ அதனால இது வந்து எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு. ரெட் லைனை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறானுங்க. இவ்வளவுக்கும் வந்து ஹிஸ்புல்லா வந்து ஒரு முறை கூட இந்த சீஸ்ஃபயரை வந்து அது வயலேட் பண்ணல. அந்த போர் நிறுத்த அறிவிச்சதுல இருந்து இது வரைக்கும் வந்து அது வயலேட் பண்ணல. பல்வேறு அழுத்தங்கள் அமெரிக்கன் தரப்புல இருந்து பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்து உள்நாட்டுக்குள்ள சிக்கலை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்தானுங்க.
அது தோல்வி அடைஞ்சிருச்சு. இராணுவத்துக்கு கூட சண்டையை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டானுங்க, அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. என்னென்ன ப்ரெஷர் எல்லாம் போட முடியுமோ எல்லா ப்ரெஷரையும் போட்டானுங்க. சிரியால ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இவங்களுக்கு வர்ற தடைய போக்குவரத்தை தடை பண்ணிட்டானுங்க. ஆயுத வரத்துகள் வர முடியாத அளவுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ரீஆர்ம் பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கி வச்சுட்டானுங்க. எங்கெங்கெல்லாம் வீடுகள் இருக்கோ, ஹெஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் குண்டுகளை வீசுறானுங்க. எந்த நியமமும் கிடையாது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் கடந்து பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு ஹெஸ்புல்லா. தலைமை லெவல்ல பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து ஹெஸ்புல்லா இந்த ஓராண்டு காலம், கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஓராண்டு காலம் எந்த இதையும் அது வயலேட் பண்ணல. ஸோ அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி லெபனான்ல இருந்து பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கம்ப்ளீட்டா ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிலா இருக்கு. இப்போ ரீஆர்ம் பண்றாங்க, ரீஆர்கனைஸ் பண்றாங்க. சமீபத்துல கூட ஒரு இஸ்ரேல்ல இருந்து ஈரான்ல இருந்து வந்த ஆயுத டேங்க ட்ரக்கை சிரியால இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி பறிமுதல் பண்ணிட்டானுங்க ஹிஸ்புல்லாவுக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே. ஸோ அதனால இப்ப ஆயுதங்கள் வர்றதுலயும் சரி பெரிய நெருக்கடிகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து அவங்க இந்த இவ்வளவு காலம் ரீஆர்ம் பண்றாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க, ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. மீண்டும் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர அவங்க வேற எதுவும் சொல்லல. ஒரு காலமும் நாங்க ஆயுதங்களை கைவிட மாட்டோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லா ப்ரெஷரையும் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல பெரிய ப்ரெஷர் போடுறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஒரே வழி போர் நடத்துறது மட்டும்தான். இப்போ போருக்கு தான் வருவானுங்கிறது தெரியும். இந்த போருக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இதுக்கு மேல போருக்குன்னு வந்தோம்னா பலமான அடியை கொடுக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த பொறுமையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஸோ இது அடுத்த கட்டமா மிகப்பெரிய போர் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவனுங்க ஒரு டெட்லைன், அமெரிக்கா இந்த டெட்லைனை, புது டெட்லைனை கொடுத்தானுங்க. ஏன்னா இது பேச்சுவார்த்தையில கிடையவே கிடையாது. புதுசா திடீர்னு ஒரு ஒரு விஷயத்த ப்ரொபோசலை இவனுங்களா கொடுத்தானுங்க. ஹிஸ்புல்லா டிசார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத பப்பட் அரசாங்கமா இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா பப்பட் பிரதமரா இருக்கக்கூடிய நவாஸ் சலாம்ங்கிறவங்க பாராளுமன்றத்துல கொடுத்து இத பாஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா, கடைசியா அதை சட்டமா மாத்திருக்கானுங்க, ஹிஸ்புல்லா டிசார்ம் பண்ணுங்கிறத. அது கெடு வச்சிருந்தது அமெரிக்கா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவங்களுக்கு கொடுத்திருந்த கெடுங்கிறது வர 31ஆம் தேதியோட முடியுது, டிசம்பர் கடைசியோட. அது முடியும் போது லெபனான் அரசாங்கம் ஆயுதங்களை பறிமுதல் பண்ணலன்னா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு சொன்னான். ஸோ இப்போ அதை நோக்கிதான் நகர்றானுங்க. ஸோ லெபனான் அரசாங்கம் பறிமுதல் பண்ணல. இப்போ நேரடியா அதற்கு என்ன பதிலடியோ அதை நான் கொடுப்பேங்கிறது தான் நெத்தன்யாகுனுடைய வாசகம். ஸோ அதை பார்க்கும்போது இந்த டிசம்பர் 31 முடிஞ்சதுன்னா அவனுங்க போருக்கு தான் வரானுங்க அப்படிங்கிறது தெரியும். அதற்கான தயாரிப்பு பணிகள்ல தான் ஹிஸ்புல்லா இவ்வளவு காலம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நீங்க இதை ஞாபகப்படுத்தினதால, சிரியா பத்தி ஞாபகப்படுத்தினதால இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். இப்ப இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த சிரியாவுடைய தீவிரவாதிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு வருஷத்துல என்னதான் உண்மையில டெவலப் பண்ணியிருக்காங்க? ஏன்னா பயங்கரமா அதை ரிமூவ் பண்ணிட்டோம், இதை ரிமூவ் பண்ணிட்டோம், எல்லா தரையும் ரிமூவ் பண்ணியாச்சு, அவ்வளவு காசு பணம் மேல கொட்ட போகுது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துல என்ன நடந்திருக்கு சிரியாக்குள்ள? என்ன நடந்திருக்கு? சிரியனா ஃபீல் பண்ணவங்க யாருமே பண்ணி சிரியனா ஃபீல் பண்ணல. அதான் நடந்திருக்குது. சிரியால இருந்த ட்ரூஸ் மக்கள் இன்னைக்கு சிரியனா அவங்கள ஃபீல் பண்ணல. அவங்க ட்ரூஸ் மக்களா ஃபீல் பண்றாங்க. அலவைட் மக்கள் அலவைட்டா ஃபீல் பண்றாங்க. சிரியன் கிறிஸ்டியன்ஸா ஃபீல் பண்றாங்க. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ், கிரீக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸா ஃபீல் பண்றாங்க. அதே போல அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸா ஃபீல் பண்றாங்க.
ஷியா முஸ்லிம்ஸ் சியா முஸ்லிமா ஃபீல் பண்றாங்க. சிரியனா யாருமே ஃபீல் பண்ணல. அதுதான் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த நாட்டை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி இருக்கிறது மட்டுமே வந்து இவனுடைய பணி. இதுல அலவைட் மக்களை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க, ட்ரூஸ் மக்களை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அடிஷனலா அவங்களுடைய அந்த சித்தாந்தத்து பிரகாரம் வந்து அவங்க பண்ற படுகொலைகள். இந்த படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுல ஓராண்டு கால நிறைவு வந்திருக்குது. ஒரு பெரிய துன்பத்தினுடைய ஓராண்டு காலம் நினைவு வந்து திரும்ப மறுபடி துன்பம் வந்து தொடருது. இன்னும் பெரிய அந்த மக்களுக்கு எந்த மாற்றமும் அந்த மாதிரி தெரியல. பொருளாதாரத்துல எந்த முன்னேற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பழைய நிலவையை விட மோசமா போயிருக்குது. பசரல்லா சாத் இருந்த காலகட்டம்ங்கிறது விட மோசமான காலகட்டமா இன்னைக்கு சிரியாக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. சிரியன் பொருட்கள் எதுவும் விற்க முடியல. ஏன்னா டர்க்கிஷ் பொருட்கள் சந்தையை வந்து நிரப்பி வச்சிருக்கிறானுங்க துருக்கி. அதனால வந்து சிரியன் பொருட்கள் வந்து விலை அதிகமா கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறதுனால சிரியன் பொருட்கள் எதுவுமே எந்த கடையிலும் கிடையாது. விற்கிறதும் இல்லை. ஸோ அதனால இப்போ தொழில் பாதிப்படைஞ்சிருச்சு. தண்ணி கொடுத்த சிரியாவுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த 30% தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்த கோலான் ஹைட்ஸ் பகுதியை வந்து இஸ்ரேல் பிடிச்சிட்டான். மவுண்ட் ஹெர்மோன் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து இஸ்ரேல் பிடிச்சிட்டான். அதனால தண்ணி வரத்தும் அப்போ இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. எண்ணெய் வளங்கள் ஏற்கனவே குர்திஸ்தான் பகுதி எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுல இருக்கு. எஸ்டிஎஃப் வந்து இராணுவத்துக்கு கூட இணைச்சு ஒட்டுமொத்தமா ஒரே ஸ்டேட்டா உருவாக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சு கிட்டத்தட்ட சேர போறாங்கன்னாங்க. நேற்று எஸ்டிஎஃபினுடைய தலைமை வந்து அறிவிச்சிருக்குது. ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எல்லாத்தையும் சபட்டாச் பண்றாங்க. அப்படி போறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்குது. அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எதையுமே வந்து HTS அரசாங்கம் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களும் ஆயுதங்களை விடுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவனுங்க ஆயில் ஃபீல்டை முழுசா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அந்த வருமானத்தை வந்து எடுத்துதான் வந்து அவனுங்களுடைய ரீஜியனையே வந்து அவனுங்க ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதனால எந்த முன்னேற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நாடா இருந்த சிரியா ஒன்றுபட்ட சிரியாவா இருந்தது பல்வேறு பகுதிகளா இன்னைக்கு பிரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான். இஸ்ரேல் வந்து ஒரு பகுதியை ஒரு கிட்டத்தட்ட வந்து 8000 சதுர கிலோமீட்டரை பிடிச்சி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. 800 சதுர கிலோமீட்டரை. அதே போல துருக்கி வந்து கிட்டத்தட்ட ஹாம்ஸ் வரைக்கும் துருக்கியோட கட்டுப்பாட்டுல இருக்குது. துருக்கி வந்து எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். துருக்கிக்கு முழு அதிகாரம் இருக்குது. டார்டூஸ், ஹிமாமின் போன்ற பகுதியெல்லாம் வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆயில் ஃபீல்டு இதுல ஓஷியன்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு எல்லாமே வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அமெரிக்கா வந்து அல்டனாப் போன்ற பகுதியை வந்து அவன் கட்டுப்படுத்துறான். தென் 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 தென்கிழக்கு பகுதிய. ஸோ அதனால இங்க தீவிரவாதிகள்கிட்ட எதுவுமே பெருசா கிடையாது. தீவிரவாதிகள்கிட்ட இருக்கிறது பழைய டெமஸ்கஸ் சிட்டி உங்க கையில இருக்கு. ஹாம்ஸ் வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட பகுதிகள் இருக்கு. அதை தவிர வந்து வேற எதுவுமே இவங்கள்ட்ட கிடையாது. இந்த ஓராண்டு கால செலிப்ரேஷன் வந்து லெபனானுடைய ட்ரிப்போலி வரைக்கும் நடந்திருக்குது. லெபனான்ல இருக்கிற ட்ரிப்போலி சன்னி இஸ்லாம் இளைஞர்கள் வந்து பெரிய மோட்டார் சைக்கிள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, ரேலி பண்ணியிருக்கிறாங்க. பலஸ்தீனிய படுகொலைக்காக அவங்க ரேலி பண்ணல. பலஸ்தீன படுகொலை வந்து இந்த கிட்டத்தட்ட 2 வருஷம் நடந்திருக்குது. பெரிய போராட்டங்கள்லாம் வந்து அவங்க நடத்தல. அரசாங்கம் வந்து தலையிடணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சன்னி நாடுகள், சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த நாடுகள் வந்து இதுல நேரடியா தலையிட்டு போற நடத்தணும்னு சொல்லிலாம் வந்து அவங்க கேட்டு இந்த மோட்டார் சைக்கிள் ரேலி வந்து அவங்க பண்ணல. தீவிரவாதிகளினுடைய வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. திரிப்போலிய லெபனான்ல இருந்து பிரிச்சு சிரியா கூட சேர்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே அம்பாசிடர் டாம் பராக் வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறான். ஸோ அப்படின்னா டாம் பராக்கு, ட்ரிப்போலியில இருக்கக்கூடிய சன்னி இஸ்லாமிய இளைஞர்கள், HTS தீவிரவாதிகள், இஸ்ரேல் எல்லாரும் ஒரே பேஜ்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இயங்குறாங்க. எல்லாருமே பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா கொடுமை என்னன்னா, சியா முஸ்லிம்கள் வந்து
நமக்கு துரோகிகள், காட்டி கொடுத்தவங்க, அவங்க மோசமானவங்க, அவங்கதான் நம்மளுடைய முதன்மை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க ஒரு துரும்ப கூட பாலஸ்தீனியர்களுக்காக கிள்ளி போடல இது வரைக்கும். இதே பாலஸ்தீன்ல கொத்துகுண்டுகள் வீசி கொல்லப்பட்டுகிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த மக்கள் தான், சன்னி இஸ்லாமியர்கள் தான். அவங்களுக்காக இங்க உயிர் கொடுத்தது, உடைமைகளை இழந்தது, எல்லா தொந்தரவுகளையும் அனுபவிக்கிறது எல்லாமே சியா இஸ்லாமிய பிரிவை சேர்ந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான். சியாம் இஸ்லாம் பிரிவை சார்ந்த ரெசிஸ்டன்ஸ் நாடா இருக்கிற ஈரான், இவங்க தான் இந்த போராட்டத்துக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, உயிரை கொடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய எல்லா விதமான இதையும் அவங்க இழந்திருக்கிறாங்க. ஒரு நாடு கூட சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு கூட ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. துரும்ப கூட கிள்ளி போடாது கூட பிரச்சனை கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு துரோகத்தினுடைய உச்சத்தை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்களெல்லாம் கேள்வி எழுப்பாத இந்த இளைஞர்கள் இந்த தீவிரவாதி ஆட்சிக்கு வந்ததை கொண்டாடுறதுக்காக பெரிய மோட்டார் சைக்கிள் ரேலி பண்ணியிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த ரேலியில கலந்துகிட்டு இருக்கிறானுங்க. இது என்னத்தை தெளிவுபடுத்துது? கம்ப்ளீட்டா இவனுங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. செக்டேரியன் டிவிஷன்ல இந்த இஸ்லாமிய மதத்தை ரெண்டா பிளந்து இந்த இளைஞர்களை முழுக்க முழுக்க மூல செலவை பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இது லெபனானுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இவனுங்க எவனுமே அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ இவ்வளவு தீவிரமா இவனுங்க ரேலி பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹசன் நஸ்ரல்லா இறந்ததை ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினானுங்க. ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் அசாசினேட் பண்ணத ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடினானுங்க. இவனுங்க சொன்ன சிரியாக்குள்ள ஹெஸ்புல்லா மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை அந்த காலகட்டத்துல பண்ணானுங்க. சிரியா சிவில் வார் டயத்துல அதுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட இவனுங்க எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி நடந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட ஆதாரபூர்வமான தகவல்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. எல்லாமே ப்ரொபகேண்டா. அப்ப யார் அந்த ப்ரொபகேண்டாவெல்லாம் பண்ணாதுன்னா அமெரிக்கன் எம்பையர் பண்ண ப்ரொபகேண்டா. அப்ப அவங்களுடைய ப்ரொபகேண்டாவை இவனுங்க அவனுங்களுடைய டூலா தான் இவனுங்க கம்ப்ளீட்டா இயங்கிட்டு இருந்திருக்கிறானுங்க. இந்த 80 ஆண்டு காலமும் டூலா தான் இயங்கிட்டு இருக்கிறானுங்க. அது இன்னைக்கு கம்ப்ளீட்டா உலக மக்கள் மத்தியில, இஸ்லாமிய மக்கள் மத்தியில இன்னைக்கு வெளிப்பட்டு நிக்குது. HTS தீவிரவாதிகள் ஆட்சிக்கு 1 வருஷம் ஆச்சு. பாலஸ்தீனியர்களுக்காக நாங்க அமெரிக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு கடந்த 30 ஆண்டுகள் இந்த பகுதியை அழிச்சவனுங்க அவனுங்க தான். இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அவனுங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் எங்க மீது தாக்குதல் நடத்தாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ காலில் கையில விழுந்தாவது உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் கிடையாது, நான் உங்களை தொடவே மாட்டேன், உங்க பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். அப்பயும் அவன் குண்டு வீசுறான். அதெல்லாம் அவனுக்கு கோபமே வரல. அதற்கெல்லாம் கோவப்பட்டு இந்த இளைஞர்கள் மோட்டார் ரேலி போகல. ஆனா இந்த தீவிரவாதிகள் ஆட்சிக்கு வந்ததை செலிப்ரேட் பண்ணி மோட்டார் ரேலி போறானுங்க. என்னன்னு சொல்றது? இது என்ன மாதிரியான வியாதின்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா எந்த மக்கள் குழுவா இருக்கட்டும், இது என்ன மாதிரியான வியாதி? ஒரு எந்தவித ஒரு சென்ஸும் இல்லாம, எதை பத்தியும் யோசிக்காம, தன்னுடைய மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பத்தி எதையுமே யோசிக்காம எப்படி நீங்க இவ்வளவு மூடத்தனமா மக்கள் வாழ முடியும்? அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்கிறது கிளியரா தெரியுது. இப்படி இருக்கிறவன்களை வச்சுக்கிட்டு எதுக்கு அமெரிக்கா அஞ்சணும்? இப்படி இருக்கிறவனுங்க இருக்கும்போது எதுக்கு இஸ்ரேல் அஞ்சணும்? இப்ப இஸ்ரேலினுடைய கை ஓங்கறதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த முட்டாள்கள் தான். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. HTS தீவிரவாதிகள் ஆட்சிக்கு 1 வருஷம் ஆச்சு. அதற்கு முன்னாடி பஸ்ர் அல் அசாத் எதுவுமே பண்ணல பாலஸ்தீனியர்களுக்காக, காட்டி கொடுத்துட்டான்.
இஸ்ரேலினுடைய கையால் பஷர் அல் அசாத் அப்படின்னு சொல்லிதான் அவனுங்க வந்து இத்தனை ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பஷர் அல் அசாத் காலகட்டத்துல வந்து பாலஸ்தீனிய விடுதலை அமைப்புகளை சிரியால இருந்து இயங்க விடாம தடுக்கல. பாலஸ்தீனிய இஸ்லாமிய பாலஸ்தீனிய அமைப்புகள், குறிப்பா வந்து ஹமாஸ், மாசல் காலித் மாசல் இருந்த காலத்துல, காலித் மாசல் வந்து ஹமாஸினுடைய தலைமை பொறுப்புல இருந்தப்போ அமெரிக்காவினுடைய உத்தரவின் பேர்ல சிரியால தலைமையகமா வச்சு இயங்கிட்டு இருந்தவங்க சிரியால இருந்து வெளியேறி கத்தாருக்கு அவங்களா விருப்பப்பட்டு போனது. அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் பேர்ல. பஷர் அல் அசாத் அவங்களெல்லாம் வெளியேற்றல, அவங்களா விருப்பப்பட்டு போனது. ஏன்னா அவ்வளவு அழுத்தம் கொடுத்தானுங்க, அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது சிரியாக்குள்ளதான் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. பெரிய அளவுக்கு பலஸ்தீனத்தை விட்டு வெளியில வந்து பெரிய அமைப்பா பலஸ்தீன அமைப்பு வந்து பெருசா இயங்குனதுன்னா சிரியாக்குள்ளதான். பிஎஃப்எல்பி சிரியாக்குள்ளதான் இயங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த அமைப்புகள் அங்கெல்லாம் இயங்க முடியல, தடை பண்ணிட்டானுங்க. ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் வந்ததுக்கு அப்புறம் பிஐஜே, பிஎஃப்எல்பி போன்ற அமைப்புகள் சிரியாக்குள்ள இயங்க முடியல. பிஎஃப்எல்பி அமைப்பினுடைய பொறுப்பாளரா இருந்தவரை, பிஎஃப்எல்பியா பிஐஜேவான்னு தெரியல, பொறுப்பாளரா இருந்தவரை கூப்பிட்டுட்டு போய் இஸ்ரேலிய படைகள் வந்து ஒரு முறை அது சிரியா கூட நடந்த 1967 நடந்த சிரியா கூடனான சண்டையில ஒரு இஸ்ரேலிய வீரன் அங்க கொலை பண்ணப்பட்டு இருந்த இடத்த காட்டுறதுக்காக பிஎஃப்எல்பி தலைமையும் பிஐஜேனுடைய தலைமையும் அழைச்சிட்டு போய் அந்த இடத்த காட்டி அந்த பாடியெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்களெல்லாம் கைது பண்ணி வச்சிருந்து கடைசி அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிஐஜே இயங்க முடியல, பிஎஃப்எல்பி அங்க இயங்க முடியல. இதுதான் ஹெச்டிஎஸ்னுடைய பணி. அப்ப இதையும் நம்பி ஒரு மூட கூட்டம் அவனுங்க வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் நம்புறான்னா அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்னு அவன் துரோகியா இருக்கணும், இல்லைன்னா கடைஞ்செடுத்த முட்டாளா இருக்கணும். எவ்வளவு தூரம் வந்து ஒரு மதத்தினுடைய இந்த செக்டேரியன் ஐடியாலஜிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு எதிராக வந்து திருப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதுல கிளியரா தெரியுது. ஏன்னா இதை நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இது இவ்வளவு மோசமான ஒரு விஷயமா வந்து இந்த பகுதியில நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த ட்ரிப்போலி இளைஞர்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதே சமகாலத்துல இந்த ட்ரிப்போலி இளைஞர்கள் வெளிப்படுத்துற இதே சமகாலத்துல இஸ்ரேலிய துருப்புகள் சிரியாவினுடைய தெற்கு பகுதியில வந்து பெரேடு போறானுங்க, அதுக்கு சல்யூட் அடிக்கிறானுங்க ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள். அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ்க்கு சல்யூட் அடிக்கிறானுங்க. அவனுங்களை நம்பி இவனுங்க வந்து ரேலி போறானுங்க, மோட்டார் சைக்கிள் ரேலி. ஐரோப்பிய நாடுகள்ல ஜெர்மனியில வந்து பெரிய போராட்டங்க செலிப்ரேஷன்ஸ் வந்து கொண்டாடி இருக்கிறானுங்க. கொண்டாடினது மட்டும் இல்லை, அங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டு பகுதியெல்லாம் வந்து போய் உள்ளுக்கு நுழைஞ்சு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறானுங்க, பெரிய செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறானுங்க. இப்போ ஜெர்மனியில இருக்கிறவங்க வந்து இது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எங்களுக்கான சுதந்திரத்தை இவனுங்க கொடுக்க மாட்டேங்கிறானுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்துருக்கு. இந்த தீவிரவாதிகள் வந்து அமெரிக்காவினுடைய உருவாக்கத்துல உருவாகின அந்த தீவிரவாதிகளுக்கு முழுமையான உதவி வந்து உலக நாடுகள் முழுக்க கிடைக்குது. அதுதான் சீசர் ஆக்டுங்கிறத அந்த சாங்ஷன் வந்து ரிலீஃப் பண்ணியிருக்கிறான். அப்பயுமே அந்த மக்களுக்கு ஒரு நன்மையும் நடக்கல. எல்லாம் பண்ணிட்டு பாலஸ்தீனியர்களுக்காக தான் நாங்க அமெரிக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இஸ்லாமியர்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு 30 வருஷம் எல்லா பாக்தாத் நகரம் உட்பட பல்வேறு நகரங்கள்ல குண்டுவெடிப்பு தாக்குதல் நடவடிக்கைக்கு காரணமானவனுங்க தான் அந்த இவனுங்க பூரா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய நாயா கட்டி இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு தான் இவனுங்களுடைய நிலைமை இருக்கு. அதையும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அந்த அளவுக்கு செக்டேரியன் ஹேட்ரட் வந்து இவனுங்கள்ட்ட ஊறி போயிருக்கு இந்த இளைஞர்கள்ட்ட. அந்த அளவுக்கு இவனுங்க மண்டைய வந்து மூலச்செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க.
ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு கொடூரமான ஒரு செல்ஃபா வந்து சூசைட் பண்ற ஒரு சமூகமா வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து மாறி நிக்கிறது பெரிய ஆஹ், அதிர்ச்சியாகவும் அதே நேரத்துல அவமானமாகவும் இருக்கு. இதுல வந்து நீங்க இந்த இப்ப தீவிரவாதி ISIS அல்கொய்தா பத்தி சொன்னதால எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடான பெனின் அப்படின்ற ஒரு சின்ன நாடு, அதை வந்து கவுக்கறதுக்கான இராணுவ கூப் நடந்திருக்குது. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடந்து தோல்வி அடைஞ்சிருக்குது. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேல எல்லாருமே சொல்றாங்க இது பிரான்ஸோட வேலை தான் அப்படின்னு. அந்த ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமேல பிரான்ஸ் அதிபர் வந்து இமானுவேல் மெக்ரோனே வந்து இது போடுறாரு, அறிக்கை விடுறாரு, நாங்க வந்து பெனின் கூட ஆதரவா நிக்கிறோம், இது போல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது 10/11. இப்ப அங்க என்ன நடந்திருக்கு, அந்த பெனின் பக்கத்துலதான் அந்த இதெல்லாம் இருக்கா, செகல் ஸ்டேட் நம்ம பேசக்கூடிய அந்த நைஜர், மாலி, புர்கினா பாசோ அதெல்லாம் அது பக்கத்துல தான் இருக்கா? ஆமா, சகல் ஸ்டேட்ஸினுடைய பக்கத்துல இருக்கிறது தான் பெனின். பெனின் வந்து மேற்கு கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு, கோஸ்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடு. ஆக்சுவலா நடந்தது என்னன்னாக்க, பெனின்ல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சி, இராணுவ கிளர்ச்சி நடவடிக்கை வந்து நடந்தது. சடனா நடந்து அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றினவங்க நாடு எங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. கடைசியா பொதுவா வந்து ஒரு கூ நடவடிக்கைங்கிறது நடந்ததுன்னா முதல்ல பிடிக்க வேண்டிய இடம் வந்து அரசு தலைமையகம், அதிபரை வந்து பிடிக்கணும். அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் பொறுத்தளவுல நடக்கிற கூ நடவடிக்கைங்கிறது எப்ப முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வரும்னா அரசு தலைமை வந்து பிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அது முழுமையான கட்டுப்பாட்டுல வரும். இப்போ இவனுங்க ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்கன்னாக்கா, ப்ரொபகண்டா ஸ்பேஸை மட்டும் பிடிச்சிட்டு நாங்க வந்து கூ நடவடிக்கையில ஈடுபட்டு நாட்டை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. கடைசியா தலைமையை வந்து பிடிக்கல, அதிபரை வந்து பிடிக்கல. ஸோ இந்த சம்பவம் வந்து நடந்த உடனே இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸை பிடிச்சிட்டு இவனுங்க சொன்ன உடனே இம்மீடியட்டா வந்து ஈகோவாஸ் தன்னுடைய தலைமையா இருக்கக்கூடிய, ஈகோவாஸ்ங்கிறது எக்கனாமிக் யூனியன் மாதிரி, ஈகோவாஸினுடைய தலைமையா அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது நைஜீரியா. நைஜீரியாவினுடைய வான்படை வந்து தாக்குதல் நடத்திட்டு, தாக்குதல் நடத்தி அதாவது இது வந்து மற்ற நாட்டுல நடக்கிற உள்நாட்டு கிளர்ச்சி, அந்த கிளர்ச்சியில பக்கத்துல இருக்கிற நாட்டினுடைய இராணுவம் இப்போ ஐ திங்க் வந்து 17 பேரும் என்னமோ அரெஸ்ட் ஆயிருக்கிறானுங்க. கிளர்ச்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட வந்து பின்னாடி அது, ஆனா இராணுவத்துல பெரும்பகுதி வந்து இந்த கிளர்ச்சியில ஆதரவா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால மீண்டும் கிளர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த 17 பேரும் என்னமோ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க. அரசாங்கம் வில்லல. இது என்ன பின்னணியில நடந்ததா அங்கிருந்து வர்ற தகவல்கள் சொல்லுதுன்னா, ஆக்சுவலா நடந்தது கிளர்ச்சி. இராணுவத்தினுடைய தலைமையிலிருந்து கிளர்ச்சி, தலைமையா இல்ல வேற கமாண்டர்ஸான்னு தெரியல, அவங்க வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது போன முறை நைஜர்ல நடந்த இதே மாதிரியான கிளர்ச்சி நடவடிக்கையில தோல்வி அடைஞ்சிருச்சு இம்பீரியல் பவர்ஸ். நைஜர் வந்து வீழ்ச்சி அடைஞ்ச உடனே இதே மாதிரியான மிரட்டல் வந்து ஈகோவாஸ்ல இருந்து வந்துச்சு. ஈகோவாஸ்ல 3 நாள் டைம் கொடுத்து உடனடியா இந்த முயற்சியை வந்து கைவிட்டுட்டு நீங்க வந்து அரசாங்கத்தை திரும்ப ஒப்படைக்கலைன்னா உங்க மீது தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லி நைஜீரியா தான் அதை அறிவிச்சிருந்தது, ஈகோவாஸினுடைய தலைமையா இருக்கக்கூடிய நைஜீரியா. ஆனா அந்த டயத்துல இதை அறிவிப்பு விட்டுட்டு 3 நாள் கழிச்சு அந்த தாக்குதலுக்கு அவனுங்க டெட்லைன் விதிச்சிருந்த டயத்துல சாகல் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய இப்ப யூனியனா இருக்கக்கூடிய புர்கினா ஃபாசோ, மாலி, இந்த 2 நாடும் சேர்ந்து
நைஜர்ல ஏதாவது இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா அது எங்களுக்கு எதிரான நடவடிக்கையா இருக்கும். நாங்க வெறுமனே வந்து நைஜர் மட்டும் இந்த போர்ல ஈடுபடாது, நாங்களும் சேர்ந்து ஈடுபடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஈகோவாஸ்க்கு. அதனால நைஜீரியா அந்த நடவடிக்கையில ஈடுபடல. இந்த முறை பிரியம்டிவா உடனடியா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறதுக்கான போர்ல அவனுங்களே நேரடியா தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபட்டானுங்க. இப்ப இது நடந்த உடனே இம்மீடியட்டா இமானுவேல் மேக்ரோன் வந்து எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு, நான் வந்து தலைமைகிட்ட பேசினேன், அதனால எதுவும் இன்னும் மாறல, யாரு இத முயற்சி பண்ணாங்களோ அவங்க வந்து தண்டனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவன் முக்கியமா நின்று பேசிட்டான். இப்ப இவ்வளவு விஷயமா அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? உடனடியா எப்படி வந்து இதுல வேற எந்த தலைவர்களும் பேசுறதுக்கு முன்னாடி வந்து எமானுவேல் மேக்ரோன் எப்படி பேசினான்னா, இமானுவேல் மேக்ரோனுடைய உத்தரவின் பேர்ல தான் நைஜீரியா இந்த தாக்குதலை நடத்தி இந்த கிளர்ச்சி நடவடிக்கையை தடுத்திருந்து. ஸோ நைஜீரியா பிரான்சினுடைய பப்பட்டா இயங்கி இந்த கூ நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி காப்பாத்திருக்கிறானுங்க அந்த ஆட்சியை. இது இந்த அந்த அதாவது நைஜீரியன் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின அதே டயத்துல ரெக்கானசன்ஸ் பிளைட் வந்து பிரான்சினுடைய ரெக்கானசன்ஸ் பிளைட்டு பறந்துருக்குது. அவனுங்க ரெக்கானசன்ஸ் பிளைட்டு தான் பறந்ததுன்னு சொல்றானுங்க. ஒருவேளை தாக்குதல் நடத்தினதே பிரான்ஸ் பிளைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதான் நடந்திருக்கு. என்னன்னா ஒரு முயற்சி ஃபிளாப் ஆயிடுச்சு, சரியான திட்டமிடல் இல்லாம ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னும் மோசமா தான் இந்த நாடு வந்து போகும் இனிமே. அதான் நடந்திருக்குது பெனின்ல. ஓகே தோழர், அதுல இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மேற்க நான் போகணும்னு நினைக்கிறேன். முக்கியமா வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளான வெனிசுவேலா அப்புறம் கொலம்பியா. வெனிசுவேலா மேல நெருக்கடி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா தெரியுது. அதுக்கு வந்து நேத்து ஒரு பொதுவெளியில திறந்த வெளியில வந்து வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பேசியிருக்காரு. பேசும்போது வியட்நாம் மாதிரியோ ஆப்கானிஸ்தான் மாதிரி லிபியா மற்ற நாடுகள் மாதிரி நீங்க எப்படி இவ்வளவு ஈஸியா போய் அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து ராணுவம் வந்து உள்ள நுழைஞ்சதோ அப்படி ஒண்ணும் இங்க நடக்காது. அப்படி திருப்பி ஒரு வியட்நாம் வரும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க, அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை அதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அவரு பேசியிருக்கிறாரு. இது வழக்கமான இது. ரொம்ப எல்லாத்துலயும் பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, எந்த இதுக்கும் அவர் பயப்படுறது இல்லை. இன்னும் $50 மில்லியன் வந்து அவர் மேல இது இருந்தாலும் அவர் காட்டி கொடுத்தா காசு கிடைக்கும் அப்படின்னு, இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லியும் மக்கள் விட்டுட்டு போக தயாரா இல்லை. இப்ப அங்க இருக்கிற ஃப்ரண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து அந்த நோபல் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லேடியை கூப்பிட்டு போனாங்க வெனிசுவேலால இருந்து நார்வேக்கு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அந்த லேடி சொல்லுது, நீங்க அமெரிக்கா வந்து உள்ள போகணும், வெனிசுவேலா உள்ள போகணும், ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அரசும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது வந்து வெறும் சர்வாதிகார போக்குல தான் இருக்கு, அதனால வந்து நீங்க வந்து அமெரிக்காவோட உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் கடுமையான விமர்சனங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, எப்படி இதை அடுத்த ஸ்டெப்பு வெனிசுவேலா நகர்த்த போகுது? ஏன்னா ரொம்ப நாள் வந்து இப்படியே இருக்க முடியாது, எல்லாம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 50 மில்லியன் பணம் சொல்றாங்க, ஆளை காலிவன் டவர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க, நீங்க காட்டி கொடுத்தாவே போதும் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இதாயிரும் இல்லையா? இந்த விஷயத்துக்கு வந்து அவர் கூடவே இருக்கக்கூடிய மக்கள் ஈல்டாயிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்குதா? அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அவங்களுக்கு தேவை. இப்ப என்னன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து உள்ளுக்குள்ள வந்து கிளர்ச்சி நடக்கணுங்கிறது தான். சிரியா மீது எப்படி அழுத்தம் கொடுத்து சிரியா வந்து விழ வச்சாங்களோ அதே மாதிரி இதையும் வந்து அழுத்தம் கொடுத்து விழ வச்சிடணுங்கிறது தான் நோக்கம். சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், மக்கள் மீது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க. போர் இன்னைக்கு ஆரம்பிச்சிடும், நாளைக்கு ஆரம்பிச்சிடும், இந்த தாக்குதல் நடத்த போறோம், அந்த தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லிட்டு தினம் மக்களை வந்து கான்ஸ்டன்ட் த்ரெட்ல வைக்கிறது. ஆனா வெனிசுவேலாக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் சொல்றது என்னன்னா, ஜேர்னலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் வெனிசுவேலன் மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து எந்த அச்சமும் அடையலைங்கிறது தான். நீங்க அந்த நாடு முழுக்க
எப்பவும் எப்பவும் என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரி இயல்பான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து எந்த விதத்திலயும் அச்சமடையல. ஸோ அதனால இவனுங்க பண்ற இந்த ப்ரொபகேண்டாங்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் பெருசா உள்ளுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகல. பொலிட்டிக்கலி கமிட்டடான மக்கள் எல்லாருமே வந்து கான்ஸ்கிரிப்ஷன் பண்றாங்க. எல்லாம் வாலண்டியரா வந்து படைப்பிரிவுகளை உருவாக்குறாங்க. அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பயிற்சி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். என்னன்னா அவங்க எல்லாம் வந்து நல்ல ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் பீப்புளா இருக்கிறாங்க. அதனால வாலண்டியர்ஸா நிறைய பேர் வந்து உள்ளுக்கு வராங்க. ராணுவத்துக்கு பாராமிலிட்டரி ஃபோர்ஸா வராங்க. மற்றபடி இயல்பான வாழ்க்கை முறைங்கிறது அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு நடக்கிறதெல்லாம் இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய படை கப்பற்படை வந்து வெனிசூலா கரீபியன் பகுதிகளில் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்ததுனாலும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலைங்கிறது தான் வெனிசூலால இருந்து வர்ற தகவல். அதே நேரத்துல அந்த மொராலை கீப் அப் பண்ணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிக்கோலஸ் மதுரோ இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்காரு. ஆனா நான் அச்சமடையிலங்கிறத சொல்லணும். மக்களுக்கு வந்து இவனுங்க பண்றதே வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். அதனால நீங்க அச்சமடைய வேணாம் அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்தணும். ஸோ அதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பண்றதும் இதை இவனுங்க என்ன பண்றானுங்களோ அதுக்கு எதிரான நடவடிக்கையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரு சமீபத்துல அவருடைய அந்த நிகழ்ச்சி ஒண்ணு டெலிவிஷன் நிகழ்ச்சியில வந்து அவரு தொகுப்பாளரா இருக்கிறாரு. அதுல வந்து நக்கல் அடிக்கிறாரு ட்ரம்ப்னுடைய பேச்செல்லாம். ஸோ ட்ரம்ப் ஃபோன் பண்ற மாதிரி பண்றத உடனே ஓ அப்படியா, நோ 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 அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஸோ மார்க் பண்றாரு, நக்கல் அடிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரு ஹியூமரா அதை ஹேண்டில் பண்றாரு. கலாய்ச்சி ட்ரம்பினுடைய த்ரெட்டை வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுடைய மொரால் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரதானமா ஒர்க் பண்றாங்க. ரெண்டாவது அவங்க வந்து கொரில்லா வார்ஃபேருக்கு அந்த பாராமிலிட்டரி குரூப், அது குறிப்பா வந்து இந்த மலேசியாஸ் எல்லாரையும் வந்து கொரில்லா வார்ஃபேருக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ராணுவ பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் ராணுவமா வந்து இயங்க போகுது. கிட்டத்தட்ட வந்து வியட்நாம்ல வந்து மக்கள் ராணுவம் வந்து எப்படி போரை நடத்துனுச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் ராணுவமா தான் இந்த நாட்டினுடைய போருங்கிறது நடக்கும். ஒருவேளை வெளியில இருந்து படையெடுப்புங்கிறது நடந்ததுன்னா, அமெரிக்கன் படையெடுப்புங்கிறது நடந்ததுன்னா. ஸோ அதே போல இந்த பகுதி முழுக்க தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறத அந்த மான்ரோ டாக்டரின்ங்கிற அந்த பழைய 200 ஆண்டு கால கலோனியல் டாக்டரினை வந்து திரும்ப இவனுங்க கொண்டு வரானுங்க. அதுதான் புது செக்யூரிட்டி அதாவது செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியா வந்து புதுசா கொண்டு வந்திருக்கிறானுங்க. அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு புது பேப்பரை வந்து அவனுக்கு போட்டிருக்கானுங்க. அடுத்த தசாப்தம் முழுக்க வந்து அதுதான் நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்கானுங்க. அதுல அவனுங்க சொல்றது இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், மான்ரோ டாக்டரினை எனாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மான்ரோ டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா, எந்த வெளி சக்திகளும் தென் அமெரிக்கா வட அமெரிக்க நாடுகளுக்குள்ள எந்த விதமான உறவுகள்லையும் ஈடுபட்டுக்க கூடாது. அவங்க வந்து இந்த பகுதிக்கு எங்கேயுமே வரக்கூடாது. இதுதான் கோல்டு வார் டயத்துல கியூபன் மிசைல் கிரைசிஸ் வந்ததுக்கான அடிப்படை. கியூபால கொண்டு போய் சோவியத் யூனியன் வந்து மிசைலை வச்சதுனாலதான் அந்த பிரச்சனை வந்து அணு 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 அதாவது அணு ஆயுத போர் அளவுக்கு வந்து தீவிரமடைஞ்சு போச்சு. அப்பவும் இவனுங்க பயன்படுத்தினது இதே மான்ரோ டாக்டரின் தான். இந்த பகுதிங்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதி, இங்க நீங்க பெரும் போட்டியாளர்கள் வந்து இந்த பகுதிக்கு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இன்னைக்கு போட்டியாளர்களா இருக்கிறது சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள். வரக்கூடாதுங்கிறானுங்க. அவங்க கூட எந்த உறவுகளையும் நீங்க வச்சுக்க கூடாது அப்படிங்கிறானுங்க. எல்லா உறவுகளையும் எங்க கூட தான் வச்சுக்கணும், நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணுங்கிறானுங்க. அப்ப இது இந்த பகுதிக்கு குறிப்பா வந்து வெனிசுலாவுக்கு மட்டும் பொருத்தமான பாலிசி நடைமுறை கிடையாது. இப்போ வந்திருக்கிற புது இந்த செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிங்கிறது
ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்கன் நாடுகளும் தங்களுடைய கைப்பாவையா இருக்கணுங்கிறது தான். இப்போ இது இங்க நிக்க போறது இல்லை. அப்ப அதனுடைய தொடக்கம் தான் வெனிசூலா. இப்போ வெனிசூலா, கியூபா, நிக்கராகுவா போன்ற நாடுகள்லாம் வந்து அவனுங்களுடைய பரம எதிரி. இவனுங்க தான் வந்து இந்த பகுதியில இடதுசாரி ஆட்சிகள் வந்து நடக்குது. இவனுங்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானுங்க. மற்றவர்கள் கூட உறவு வச்சுக்கிறானுங்க. ஸோ அப்போ அதனாலதான் ஜான் போல்டன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருந்த டயத்துல அவன் சொன்னது வந்து இத அதாவது ஸ்ட்ரைக் ஆஃப் டைரனி அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த மூனி வந்து அழிக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அந்த இது வந்து அவனுங்களுடைய ஐடியாலஜிக்கல் பிரச்சனை. அது வந்து கம்ப்ளீட்டா அதை அழிக்கணுங்கிறத 3 நாடுகளையும் ஆட்சி மாற்றம் பண்ணுங்கிறத அவன் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதுல இப்போ அடிஷனலா ஆட் ஆகுறது யாருன்னா கொலம்பியா. கொலம்பியா வழக்கமான தென்னாப்பிரிக்காவினுடைய இஸ்ரேல் தான் வந்து கொலம்பியா. கொலம்பியாவில் வந்து புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிற குஸ்தோ பெட்ரோ இன்னைக்கு கடுமையான வார்த்தை போர்கள் வந்து நடத்துறாரு. அது மட்டும் இல்ல, காசா சீஸ்ஃபயருக்கு காசாவுக்கு எதிராக நடக்கிற இந்த அதாவது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடக்கிற இனப்படுகொலை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்டர்நேஷனல் ஃபோர்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி கூட்டம் நடக்கும்போது அமெரிக்காவில இருந்து பேசினாரு. அதற்கான பணிகள்லயும் வந்து அவர் ஈடுபட்டாரு. உலக நாடுகள் கூட பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டாரு. அந்த குரூப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாரு. அதே போல இன்னைக்கு வெனிசுலாவுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலையும் வெனிசுலாவுக்கு ஆதரவா நாங்க நிப்போங்கிறத வெளிப்படையா பேசுறாரு. அமெரிக்கா வந்து போரை நடத்துறதுக்கான அடிப்படையா இருக்கிறது பிடபைல்ஸ் வந்து ரூல் பண்றானுங்க அந்த நாட்டை. அதாவது சைல்ட் செக்ஸ் அபியூசர்ஸ் வந்து ரூல் பண்றானுங்க. அவனுங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த நாடு இருக்கு. அந்த லிஸ்ட் வெளியில வராம மறைக்கணுங்கிறதுக்காக போரை நடத்தணும்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா வந்து தனிப்பட்ட ரீதியா ட்ரம்ப்பின் டீமை வந்து அவரு கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு எதிராக திரும்புறதுக்கு காரணம் மெயினா. ஏன்னா இவ்வளவு காலம் வந்து இந்த நாடு வந்து தங்களுடைய கைப்பாவையா இருந்தது. இன்னைக்கு அதுல ஒரு லீடர் வந்து இடதுசாரி லீடரா வந்தவர் இன்னைக்கு கடுமையா நம்மளை விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அப்ப அவரை மாத்தணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. இப்ப இவங்க 2 பேரோட நின்றுமா அப்படின்னா நிக்காது. ஏன்னா லுலா தி சில்வா இருக்கிறாரு இதுல பிரேசில்ல. அவரும் வந்து இவங்க அது பெரிய நாடு. பிரேசில் வந்து பெரிய நாடு. அவரு பிரிக்ஸ் அமைப்புல இருக்கக்கூடிய நாடு பிரேசில். அதே போல சைனா ரஷ்யா கூட நெருக்கமான உறவுல இருக்கக்கூடிய நாடு பிரேசில். ஸோ இப்போ அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் பண்ண போறது இல்லை. அப்போ இந்த போருங்கிறது வெனிசூலால ஆரம்பிச்சு வெனிசூலாவில் மட்டுமே முடிய போறது இல்லை. இப்போ ஹண்டூராஸினுடைய தேர்தலை வந்து தீர்மானம் பண்றதுல ட்ரம்பினுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. மிரட்டல். அங்க பெரிய ஃபோர்ஜரி பண்ணி இப்ப கடைசியா இவங்களுக்கு ஆதரவான அந்த வலதுசாரி சக்திகளையே வந்து ஆட்சி கொண்டு வந்துட்டானுங்க. ஹண்டூரஸ்ல அந்த மாதிரி இருக்கு. ஹெய்த்தியில ஏற்கனவே வந்து அது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா போயிருச்சு. ஈக்குவடாரை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு வலதுசாரி குழு தான் வந்து ஆட்சி பண்ணுது. அதே போல அர்ஜென்டைனால அவியர் மிலேங்கிறவன் நாட்டையே விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். அதனால இந்த பகுதியில வேற யாரும் பெருசா வந்து பிரச்சனை பண்றவங்க இல்லை. இது பிரெஞ்சு கயானாங்கிறது மட்டும்தான் வந்து இவனுங்க, ஏன்னா பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அதை மட்டும்தான் இது வரைக்கும் இவனுங்க போர் அதாவது மெடல் பண்ணாம இருந்தது. மற்ற எல்லா நாடுகளினுடைய ஆட்சி மாற்றத்திலயும் அமெரிக்காவினுடைய பங்குங்கிறது கடந்த காலங்கள் முழுக்க இருந்திருக்குது. எல்லா நாட்டிலயும் ஆட்சி மாற்றத்துல ஈடுபட்டு இருக்கிறானுங்க. அதனால இதை திரும்ப பூரா முழு எக்ஸசைஸ் கொண்டு வர போறானுங்க. எந்த உறவும் யாரு கூடயும் வச்சுக்க கூடாதுங்கிறானுங்க. எல்லா உறவுகளையும் எங்க கூட மட்டுமே வச்சுக்கணும், நாங்க சொல்றதுதான் கேட்கணுங்கிறானுங்க. அதுதான் புது ஸ்ட்ராட்டஜியா வந்து அவனுங்க வடிவமைச்சிருக்கிறானுங்க. ஸோ அந்த பின்னணியில தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ அதனால இது வெனிசூலால ஸ்டாப் ஆகாது. கொலம்பியா, பொலிவியா, பிரேசில்னு விரிவடைஞ்சு எல்லா பகுதிக்கும் போகும். இதுதான் வந்து அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கான ஸ்ட்ராட்டஜியா வந்து அவனுங்க வடிவமைச்சிருக்கிறானுங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களுடைய விதி. ஸோ அதனால இப்ப இதுதான் வந்து அவங்களுடைய திட்டமா இருக்குன்னா கண்டிப்பா வந்து வெனிசூலா போருக்கு தயாரா தான் இருக்கணும்.
ஏன்னா எப்ப வேணாலும் இவனுங்க போரை வந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அடுத்து அதை எப்படி நிக்கோலஸ் மதுரை ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்றதான் உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன நாடு இவ்வளவு பெரிய அமெரிக்காவை எதிர்த்து அது பேசியே அவங்கள வெளியேற்ற போகுதா அல்லது வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு அடுத்த ஆமா 10 ஆமா வருஷத்துக்கான ஒரு இது பிளான் என்எஸ்எஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா நியூ செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ இந்த இது நான் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது இவங்க எனக்கு என்ன ஒரு இது வரும்னா நேஷனல் செக்யூரிட்டிக்கு பிரச்சனை, நேஷனல் செக்யூரிட்டிக்கு பிரச்சனை அப்ப நேஷனல் செக்யூரிட்டினா அமெரிக்காவோட பிரச்சனை. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட இது சம்பவம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா இதுலயோ மேற்கு ஆசியாவிலயோ இல்ல வந்து வேறையோ யூரோப்லயோ ஆப்பிரிக்காலயோ நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க கணக்கில் சேர்த்துக்குவாங்க எங்க நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு. அப்படி எங்க நாட்டுக்கு ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி இப்ப சமீபத்துல என்ன ஆகி போச்சுன்னா டென்மார்க் வந்து அவங்கள வந்து இந்த லிஸ்ட்ல சேர்த்து விட்டுருச்சு இந்த மாசத்துல. டென்மார்க் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற பேர்ல அமெரிக்காவே சேர்த்துருச்சு டென்மார்க். அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க, எங்கேயாவது நம்ம பேரை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி. அங்க உள்ள இருந்து வர தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சொந்தமா நான் மட்டுமே இருக்கணும், எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அமெரிக்கா நடந்துக்குது. ஒரு ரவுடி மாதிரி தெரு குறுக்கி மாதிரி வந்து புல்லிங் பண்ணிட்டு இருக்குது எங்களைய அப்படின்ற ஒரு இதுல வந்து அந்த உளவுத்துறையை வந்து சேருங்கன்னு புஷ் பண்ணி அந்த பேரை சேர்த்து விட்டாங்க. இது மேபி எத்தனை நாள் கழிச்சு அவர் மேல அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க வைங்க. பட் வந்து அது ஒரு இதுதான், அவங்க சொல்றது ஃபேக்டர் தான். ஒருத்தரையும் நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது, நான் நினைக்கிறதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா நேத்து முந்தா நாள் ட்ரம்ப் பேசின வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள். சோமாலிய மக்களை திட்டுறது, அவங்களை திட்டுறது, இவங்களை திட்டுறது, இவங்க எப்படி இங்க வந்தாங்க, நாட்டுக்குள்ள வந்தாங்க, அவங்களை எல்லாம் அப்படியே தூக்கி மொத்தமா வெளியில போடணும் அப்படின்னு பேசுறது. ஏன் வந்து கொஞ்சம் நல்ல சிவப்பா கலரா ஸ்வீடன், நார்வே இது மாதிரி நாடுகள்ல இருந்து ஏன் நம்ம வந்து ரெஃப்யூஜி எடுக்கக்கூடாது அப்படி எனக்கு புரியல. எப்படி எப்படி ஒரு நாட்டுடைய அதிபர் வந்து இப்படி எல்லாம் பேசுறாப்ல அப்படின்னு தி ஒஸ்டா பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்படிதானே பேசுவோம். அந்த வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் அது சாதாரணமா டிவில வேற காட்டுறாங்க அப்படியே. ரேசிஸ்டுங்க எங்க அமெரிக்கன் எலைட்டு கம்ப்ளீட் ரேசிஸ்ட், மெற்கத்திய எலைட்டே கம்ப்ளீட் ரேசிஸ்ட். இங்க வந்து மூடி மறைச்சு பத்திரிகைகள் மூலமா பிரச்சாரங்கள் மூலமா வந்து அதை மறைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களே தவிர அவனுங்க கம்ப்ளீட் ரேசிஸ்ட். நீ ஹிட்லர் வந்து இவனுங்கள்ல ஒருத்தன் தான், வேற ஒன்றும் புதுசான ஆள்லாம் கிடையாது ஹிட்லர். ஹிட்லர் வந்து நேரடியா அதை செயல்பாட்டுகளை பண்ணா, இவனுங்க பண்ணாம மறைச்சுக்கிட்டு இன்டைரக்டா அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் பெரிய வேறுபாடு எல்லாம் கிடையாது. அமெரிக்கா ஏன் வந்து லெபனான், அதாவது தெற்கு லெபனான்ல வந்து ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் இருக்கிறது, அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உலகமே அமெரிக்காவினுடையது. அந்த பின்னணியில தான் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதம் தெற்கு லெபனான்ல இருக்கிறது அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி இஷ்யூ ஆகுது. எங்க எந்த மூலையில எது நடந்ததுனாலும் அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி இஷ்யூ. புலிகள் அமைப்பு நீங்க திருடாத உங்க கப்பலை வந்து வெளியேற்றுன்னு சொன்னாக்கா அது அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. ஏன்னா இங்க மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கிற மண்ணு கூட அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அதே மாதிரி தென்சீன கடல் பகுதியில அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கு. பசிபிக் பிராந்தியத்துல மேரிடைம் செக்யூரிட்டியை பாதுகாக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கு. தென்சீன கடல்ல தென்சீன கடல்ல எந்த கப்பல் போயிட்டு இருக்கு, எந்த நாட்டு கப்பல் அதிகப்படியா போகுது, 90% கப்பல் எந்த நாட்டினுடைய கப்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவினுடையது. இப்ப சைனாவினுடைய கப்பல்களை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய இராணுவம் நிக்குது. இப்போ உலகமே அவனுங்களோடது, சைனாவும் அவனுங்களோடது. அந்த பின்னணியில தான் சொல்றானுங்க உலகத்தினுடைய எந்த பகுதியில அவனுங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல எந்த பிரச்சனை வந்ததுனாலும் அது வந்து அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ.
அப்படிதான் பேசியிருக்காங்க. இது வந்து ஓவர் ஸ்டெப் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெனிசுலாவினுடைய கடற்பரப்புல இன்டர்நேஷனல் வாட்டர்ல வந்த வெனிசுலாவினுடைய டேங்கர், ஆயில் ஏத்திட்டு போன டேங்கரை திருட்டு பயலுங்க மாதிரி வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கி சீஸ் பண்ணியிருக்கிறானுங்க. யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? வெனிசுலா என்ன குற்றத்துல ஈடுபட்டுச்சு? வெனிசுலாவுக்கு எதிராக சர்வதேச நாடுகளினுடைய தடை இருக்கா? வெனிசுலா எந்த நாட்டு கூட எந்த உறவு வச்சுக்க கூடாதா? சர்வதேச விதி எதுவும் அது சொல்லுதா? இல்ல வெனிசுலா எதுவும் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டுச்சா? வெனிசுலா வேற நாட்டு மீது அக்ரஷன்ல ஈடுபட்டுச்சா? உலகம் முழுக்க தீவிரவாதிகளை உருவாக்கி எல்லா நாடுகள்லயும் பிரச்சனைகளை உருவாக்குதா? எல்லா நாட்டுகளினுடைய ஆட்சியையும் வந்து மாத்துறதுக்கான காவட் ஆபரேஷன்ல ஈடுபடுதா? எதுவுமே பண்ணல. யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அமெரிக்காவுக்கு? இன்டர்நேஷனல் வாட்டருங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அமெரிக்கா எந்த சர்வதேச விதிகள் பிரகாரம் வெனிசுலாவினுடைய கடல் போக்குவரத்தை தடுக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றுச்சு அப்படின்னா, பைரட்ஸ், உலகத்தினுடைய டானு, உலகமே தன்னுடையது, உலகத்துல எதை வேணாலும் எங்க வேணாலும் திருடலாம், எவனும் கேள்வி எழுப்ப முடியாது. கேள்வி எழுப்புனா குண்டு வீசுவேன், கேள்வி எழுப்புனா உனக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். அதனால வாயை பொத்திக்கிட்டு போ அப்படிங்கிறது தான் அவனுங்க சொல்றது. திருட்டு பயலுங்க, கொள்ளையடிக்கிறானுங்க, எவனும் கேள்வி எழுப்ப கூடாதுங்கிறானுங்க, உலகமே எந்துங்கிறானுங்க. அதை கேட்டீங்கன்னா என்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்ல தலையிடுறான், என்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் த்ரெட் அவன் அப்படிங்கிறான். சைனாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட், நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டினுடைய த்ரெட்டு. சைனா வளர்ச்சி அடையிறது எந்த உலகத்துல இது வந்து சர்வதேச விதியா பொருந்தும் இல்ல நியாயமா பொருந்தும்? சைனா ஒரு நாடு வளர்ச்சி அடையிறது உனக்கு எப்படி த்ரெட் ஆகும்? இப்ப நீ வளர்ச்சி ஆகிறது உலக நாடுகளுக்கு முழுக்க த்ரெட்டுங்கிறது உண்மைதானே? நீ வளர்ச்சி அடைய உலகத்துக்கே அது செக்யூரிட்டி த்ரெட்டு. அப்போ உன்னை அழிக்கிறது தான் உலகத்தினுடைய பாதுகாப்புக்கு உகந்தது. அதைதான் நம்ம சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? இவனை அழிக்கிறத தவிர நம்மளுடைய பிரதான பணிங்கிறது வேற எதுவுமே இருக்காது, இல்ல அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் முழுக்க நம்பணும். அதுதான், அதுக்கு ஈக்குவலா தான் இவனுங்க பண்றானுங்க. இவனுங்களுக்கு உலகத்துல எங்க எது நடந்ததுனாலும் இவனுங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவா தான் வந்து அவனுங்க பாக்குறானுங்க. ஏன்னா உலகமே இவனுங்களோட தான் நம்புறானுங்க. இதுல இந்த நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சொல்ல வந்தேன். ஓவர் ஸ்டெப் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நான் நியூஸை விட்டுட்டேன்னா தெரியல. ஒரு செய்தி, ஒரு சின்ன செய்தி துணுக்கு மட்டும் பார்த்தேன். என்னன்னா, ஜெர்மனுடைய சான்சலர், அவன் உள்ளதுலேயே மிகப்பெரிய ரெசிஸ்டா இருக்கிறான். அவனே என்ன சொல்றான்னா, யூரோப்ல வந்து நல்லா தான் இருக்கு, எந்த டெமோக்ரஸியும் வந்து அமெரிக்கா யூரோப் உள்ள தேட வேண்டிய தேவையில்லை, எந்த டெமோக்ரஸி நீங்க வந்து இங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அது என்ன நடந்திருக்கு எனக்கு அது முழுவதும் தெரியல, என்ன நடந்திருக்கு, அப்படி ஏன் அப்படி அந்த சொன்னாப்ல தெரியல, நானும் ஃபாலோ பண்ணல. ஜெர்மனி மெர்ஸ் வந்து நாஜி, அவன் நாசி, ஹிட்லரினுடைய வழித்தோன்றல் அவன். ஸோ அவன் வந்து ஒவ்வொருக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு உலகம் வந்து இன்னைக்கு மாறி நின்றுட்டு இருக்கு. நாஜி குரூப் வந்து உலகத்துக்கு பாடம் எடுக்க வேண்டி இருக்குது. அவனுங்க அந்த அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறானுங்க. அவனுக்கு உள்நாட்டுல 20% கூட ஆதரவு கிடையாது. ஆனா அவன் தான் அதிபர். அவன் வந்து ஜனநாயகத்தை பத்தின பாடம் எல்லாம் வந்து எடுப்பான். அவன் வெளிப்படையாவே சொன்னான், இஸ்ரேல் வந்து மேற்கத்திய நாடுகளினுடைய டர்ட்டி ஒர்க்க பண்றது இஸ்ரேல் அப்படின்னு. அதுதான் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலு. இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா ஆயுத உதவிகள் பெருமளவுக்கு பண்ண நாடு இந்த இனப்படுகொலைக்கு ஜெர்மனி. இன்னைய வரைக்கும் அந்த உதவியை வந்து நிறுத்தல. இப்ப மறுபடியும் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கானுங்க. சமீபத்துல நெத்தன்யாகு போயிருந்தான் ஜெர்மனிக்கு. அப்போ கூட்டறிக்கை விடும்போது அவனுக்கு சொல்றானுங்க, இன்னும் வந்து எங்களுடைய ஆயுத உதவிகளை தீவிரப்படுத்த போறோம், ஆயுத உடன்பாடுகளை வந்து அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாட்சி கையில தான் வந்து அந்த நாடு இருக்குது. அந்த நாட்சியை வந்து எதிரியா சொல்லக்கூடிய, ஹாலோகாஸ்டுக்கு காரணமானவன்களே நாச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஜியோ நாச்சிஸ் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு உறவாடிட்டு இருக்கிறானுங்க. அவன் தான் இவனுக்கு உதவி பண்றான். இதுதான் உலகம். என்ன சொல்றது? இவனுங்க
இவனுங்களுடைய வரலாறு பொய்யும் பித்தலாட்டமும் மட்டும்தான், வேற எதுவுமே உண்மை கிடையாது இவனுங்க பண்ணது எதுவுமே. வரலாறு முழுவதும் பொய்யும் பித்தலாட்டமும் தான். அந்த முதல்ல இப்ப இவங்க சொல்லக்கூடிய யுஎஸ்ஏவே அது அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இதுல சிவப்பு சிவப்பா இருக்கிற எவனுமே அந்த ஊருக்கு சொந்தம் கிடையாது. 20 கோடி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து 20 கோடி பேரை கொலை பண்ணி இருக்கிறானுங்க. அதுக்குதான் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறானுங்க. தேங்க்ஸ் கிவிங் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறானுங்க. தேங்க்ஸ் கிவிங்கிறத ஒரு செலிப்ரேஷனா இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் கிவிங் எல்லாம் கிடையாது, இனப்படுகொலை பண்ணதை வந்து நினைவு கூர்றானுங்க, அவ்வளவுதான். அதுதான் தேங்க்ஸ் கிவிங். அதனாலதான் வந்து அந்த ஒரு வான்கோழியா அந்த டர்க்கின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சுடுறத வந்து ஒரு இதா வச்சிருப்பாங்க அந்த தேங்க்ஸ் கிவிங்ல. அதை போய் வேட்டையாடி அதை வேட்டையாடுறது, அது மாதிரிதான் வேட்டையாடினானுங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். மாயன் சிவிலைசேஷன், பல சிவிலைசேஷன் அந்த நாட்டுக்குள்ள இருந்த பல சிவிலைசேஷனை வந்து வேட்டையாடி இன்னைக்கு அவங்க இந்த சவுத் டக்கோட்டாங்கிற ஒரு மாகாணத்துல வந்து பைப்லைன் வந்து இவனுங்களுக்கும் கனடாவுக்கும் போடுறதுக்கு தடுக்கிறதுக்காக வெட்டாரன்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்று பல நாட்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதை நாங்க அமைக்க விட மாட்டோம், அது எக்கலாஜிக்கல் பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா துப்பாக்கி சூடு நடத்தினானுங்க. குதிரைப்படை மாதிரி வந்து குதிரையில வந்து மெர்சனரிஸை கொண்டு வந்து அந்த போராட்டவாதிகள் எல்லாத்தையும், பெண்கள் உட்பட எல்லாத்தையும் அடிச்சானுங்க. அவ்வளோ அடிச்சானுங்க, போட்டு மிதின்னு மிதிச்சானுங்க குதிரையில வந்து. ஸோ இன்னைய வரைக்கும் வந்து அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு இவனுங்க பண்ண குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட 20 கோடி பேரை வந்து கொலை பண்ணி இருக்கிறானுங்க, எந்த தண்டனையும் அனுபவிக்கல. இவனுங்க எங்க போய் எது பண்ணல. இவனுங்க இனப்படுகொலையினுடைய வரலாறே இவனுங்களோடது. குருசேட் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் உலகத்தினுடைய பெரும்பகுதி மக்களை வந்து கொலை பண்ணவனுங்க இவனுங்க தான். அபார்ஜின்ஸ், ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்துல இருந்த அபார்ஜின்ஸை வந்து கொலை பண்ணி அவங்கள எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ரிசர்வ்டு கம்யூனிட்டியா மாத்தி வச்சிருக்கிறானுங்க. எங்க போய் இவனுங்க எதை வாழ வச்சிருக்கிறானுங்க? உலகத்தை முழுக்க கொள்ளையடிச்சுதான் இவனுங்க பொழப்பியே ஓட்டி இருக்கிறானுங்க. ஐரோப்பாக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசும்போதே சொல்லியிருக்கோம், ஐரோப்பாவில் ஒரு விவசாயமும் பண்ண முடியாது, ஐரோப்பாவில் ஒரு வளமும் கிடையாது, எந்த வளமும் கிடையாது. ஐரோப்பா கண்டம் வந்து இன்னைக்கு சுபிட்சமா இவ்வளவு ஆர்கிடெக்சரல் சோபஸ்டிகேஷனோட பயங்கரமா சிட்டி நகரங்களை வந்து தூய்மையா வச்சு இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணது பூரா ஆப்பிரிக்கா, ஆசியா, சவுத் அமெரிக்க நாடுகள்ல இவனுங்க கொள்ளையடிச்சது மட்டும்தான். அந்த மக்கள்கிட்ட இருந்ததை கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்து இவனுங்க உருவாக்குன டைனஸ்டி தான் இங்க இருக்கிறது எல்லாமே ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறது. இன்னைக்கு ஐரோப்பாக்குள்ள உட்காந்துக்கிட்டு சொல்றானுங்க, நீ ஏன் என் நாட்டுக்கு வர்றன்னு சொல்லி கேட்கறானுங்க. என் நாட்டுல இருந்து கொண்டுகிட்டு போனதை வச்சுதான் அவனுங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்கிறத இங்க போறவங்க தான் சொல்லணும். நீங்க பண்ணதுனாலதான்டா நாங்க இங்க வர்றோம்னு. எங்க நாட்டுல வளம் இருந்ததுன்னா, எங்க நாட்டுல எங்களுடைய அரசியலை நாங்க தீர்மானிக்கிறதுக்கான முழுமையான சுதந்திரம் இருந்ததுன்னா உங்க நாட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த நாட்டுல என்ன இருக்கு? கிளைமேட் நல்லால, எதுவுமே சரி கிடையாது. அந்த நாடுகள்ல வாழ தகுதியான நாடுகளே கிடையாது. அது இங்க எல்லாமே இருக்குது. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லயும் ஆசியன் கான்டினென்ட்லயும் எல்லாமே இருக்குது. சவுத் அமெரிக்க நாடுகள்ல எல்லாமே இருக்குது. எல்லா வளங்களும் இருக்குது. எல்லா உணவுப் பொருட்களும் உற்பத்தி பண்ணலாம். நம்மளுடைய வளங்களை நம்மளே சரியா பயன்படுத்தி உற்பத்தி பண்ணோம்னா இந்த காம்படோர் எலைட், இங்க இருக்கிற காட்டி கொடுத்த துரோகிகள் இங்க உட்கார்ந்துகிட்டு ரூல் பண்ணி அவனுங்களுக்கு வாரி வழங்குறானுங்கல்ல, ஊழல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் இல்லாம இந்த மக்கள் சுயாதீனமா வந்து ஆட்சியை நடத்தி தங்களுடைய வளங்களை தங்களுக்கே பயன்படுத்தினாங்கன்னா இந்த நாய்ங்கெல்லாம் அகதிகளா இங்க வரணும். நம்ம அங்க போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. பார்க்கலாம் தோழர், இப்படி அடுத்தடுத்து நகருன்னு பார்ப்போம். தோழர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்களால் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட முடியுது. அது நீங்க தோழர்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்பதான் வந்து அது அடுத்த ஸ்டெப்புக்கு நகரும். ரொம்ப நன்றி தோழர் உங்க நேரத்துக்கு. நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.